ஓகே, பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதரர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம இந்த கீபோர்ட் கிளாஸ் இன்றைக்கு நம்ம 3rd கிளாஸ்க்கு நம்ம வந்திருக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கு நம்ம ஜெபித்து நம்ம துவங்கலாம். நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளும் கூட நம்முடைய கிருபையினால் இந்த ஆன்லைன் வேலை கூட்டி சேர்த்திங்களே நன்றி தகப்பனே. இந்த கிளாஸ் கூட நாங்கள் எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். ஓகே, ஸோ அட்டண்டன்ஸ் போடாதவங்க போடுங்க. ஸோ உங்களுடைய அந்த ஜிமெயில் நேம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சாட்டில் டைப் பண்ணும் பொழுது நீங்கள் கொடுத்த அந்த பேரும் ரோல் நம்பரும் நீங்கள் டைப் பண்ணி அட்டண்டன்ஸ் அனுப்புங்க, சரியா? ஓகே, ஸோ கிளாஸ் நடுவில் அனுப்ப வேண்டாம். ஸோ எப்போயும் அனுப்பிடுங்க, இல்லாட்டி கிளாஸ் முடிஞ்சு கடைசியில் வந்து அனுப்புங்க. நடுவில் வந்து அட்டண்டன்ஸ் போட வேணாம். அதே போல் அசைன்மெண்ட்ஸ் அனுப்புகிறவங்க, இப்போ தேர்ஸ்டே கிளாஸ் அப்படின்னா தேர்ஸ்டே ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் அசைன்மெண்ட்ஸ் போடாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் ஃப்ரைடே ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம், அதாவது ஒரு நாள் தேர்ஸ்டே மத்தியானத்துலேருந்து ஃப்ரைடே மத்தியானம் வரைக்கும், வியாழக்கிழமை மத்தியானத்துலேருந்து வெள்ளிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் அசைன்மெண்ட்ஸ் எதுவுமே நீங்கள் சென்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா கிளாஸோடைய டைம் ஷெட்யூல், அப்புறம் ஃப்ரைடே மார்னிங் நான் கிளாஸோட லிங்க்கு, சில நோட்ஸ் இதெல்லாம் அனுப்புகிறனால நடுவில் அதுபோல் அனுப்புனீங்கன்னா அவங்க கிளாஸ் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நானுமே உங்கள் அசைன்மெண்ட்ஸ் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த டைமில் கூடுமான வரைக்கும் நீங்கள் அனுப்ப வேண்டாம், சரியா? ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானிச்சுட்டு தான் நம்ம கிளாஸுக்கு போகிறோம். ஸோ இன்றையும் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்து விட்டு நம்ம கிளாஸுக்கு போகலாம். நம்ம தெரியல சிஸ்டர் ஷீலா இருக்கிறாங்க, அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கடந்த வாரங்களிலே வேதாகமத்திலே இசையை குறித்து என்ன இருக்கிறதென்றும், இசை தேவனுடைய ஆவியானவரை கொண்டு வராது, தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வராது. இசைக்கும் தேவனுடைய பிரசன்னத்திற்கோ அல்லது தேவனுடைய ஆவியானவருக்கோ சம்பந்தம் இல்லை. இசை இல்லாவிட்டாலும் ஆண்டவர் கிரியை செய்வார், அவருடைய பிரசன்னம் இருக்கும். ஆகையினாலே அந்த விஷயத்திலே நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கும் கூட உங்களிடத்தில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இசை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், கற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு நீங்கள் இந்த இசையை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள்? நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். அது வந்து நம்ம வருகிறதான நாட்களில் ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது அடுத்த விஷயம். ஆனால் நான் இந்த நோக்கத்துக்காக தான் இசையை கற்றுக்கொள்கிறேன், நான் இதை செய்ய விரும்புகிறேன், நான் இந்த விஷயத்துக்காக கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நோக்கம், ஒரு காரணம் வைத்திருப்போம். அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் சாட் பாக்ஸில் போடலாம், மெசேஜ் பண்ணலாம். இசை கற்றுக்கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? தேவனை ஆராதிக்க. ஓகே, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய நாமத்தை இசை மூலமாக மகிமைப்படுத்த. ஓகே, வேறு யாருக்கும் எந்த நோக்கமும் இல்லையா? மினிஸ்ட்ரி, ஊழியத்திற்காக, வர்ஷிப், கர்த்தரை மகிமைப்படுத்த. வர்ஷிப், ஓகே, கர்த்தரை மகிமைப்படுத்த. ஓகே, கர்த்தரை மகிமைப்படுத்த, ஊழியத்திற்காக, கம்பீரப்படுத்த. ஊழியத்திற்காக. கிடியன் ராஜா அப்படின்னு வந்திருக்கவங்க என்ன சொன்னீங்கன்னு சரியா கேட்கல. ஊழியத்திற்காக. ஓகே, ஊழியத்திற்காக. ஓகே, நம்மளுடைய ஆன்சர்ஸ் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, டூயிங் வர்ஷிப் மினிஸ்ட்ரி இன் அவர் ஏரியா. ஓகே, அடுத்தது வந்து வர்ஷிப், ஆராதிக்க, ஆராதனை ஊழியத்திற்காக அப்படின்னு சொல்லி
சுற்றி சுற்றி நம்மளுடைய கருத்துக்கள், நம்முடைய நோக்கம், காரணம் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த, இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது, நல்ல நோக்கம். இதில் அதிகமாக இந்த இசையை வைத்து நாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது பாடல் மூலமாக, அதில் அதிகமாக நாம் பயன்படுத்துகிறதான வார்த்தை ஆராதிக்க, ஆராதனை செய்ய. ஓகே, அப்போது ஆராதனை என்ன, ஆராதனை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்புகிறது. நமக்கு பைபிளில் இருக்க டெஃபினேஷன் நல்லா தெரியும், ஒரு சிலருக்கு அந்த டெஃபினேஷன் தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய ஆராதனை என்பது வேதாகமத்தில் உள்ளதான அந்த டெஃபினேஷன், அதாவது ஆராதனை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் நடக்கிறதா, அல்லது நாம் ஆராதனை என்று சொல்லும் பொழுது நம்முடைய மனதிலே, நம்முடைய சிந்தையிலே வருவது என்ன? இப்போ நான் தேவனை ஆராதிக்க இசையை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய மனதிலே ஒரு ஆராதனை அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் இருக்கும். ஆராதனை தான் இதுதான், இப்படி தான் நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன் ஆராதிச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதன்படி நீங்கள் ஆராதனை என்றால் என்ன அப்படின்னு நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் இப்பொழுது சொல்லலாம். ஆராதனை என்றால் என்ன? கர்த்தரை பாடி துதிப்பது. ஓகே, கர்த்தரை பாடி துதிப்பது. வேறு? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. ஆண்டவரை நேசிப்பது. நேசிப்பது. மகிமைப்படுத்துவது. மகிமைப்படுத்துவது. கர்த்தரின் நாமத்தை உயர்த்துவது. தேவனுக்கும் நமக்கும் ஆன நல்ல உறவு. ஆண்டவரின் மகத்துவங்களை சொல்லுவது. கர்த்தரை துதித்து பாடுவதற்கு. ஓகே, கர்த்தரை துதித்து பாடுவது. நம்மை நாம் அர்ப்பணிப்பது. அவர் செய்த நன்மைகளை போற்றுவது. ஓகே, யாரோ ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஃபார், எனக்கு அது புரியலை, சி அப்படின்னு சொல்லி வருது. ஃபார் ப்ரெஷர், என்ன அது மீன் பண்ணுறீங்க அப்படின்றது புரியலை. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற ஆன்சர்ஸை பார்க்கும் பொழுது பாடி துதிப்பது, மகிமைப்படுத்துவது, உயர்த்துவது, போற்றுவது, அவருடைய மகத்துவங்களை சொல்லுவது, நன்மைகளை சொல்லி போற்றுவது, அர்ப்பணிப்பது, நேசிப்பது, உறவு, இப்படி ஒரு சில காரியங்களை சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்ம இது ஆண்டவர் நமக்காய் சிலுவையில் மரித்ததை நினைவு கூறுவது. ஓகே, சிலுவையில் மரித்ததை நினைவு கூறுவது. இப்போ இது நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் நம்ம நேசிப்பது, உறவு, அர்ப்பணிப்பு. இப்போ சபைகள்லையுமே கூட நம்ம பார்த்தோம், நம்ம கூடி வரும் பொழுது என்ன செய்யப்படுகிறது? ஓகே, டு ஃபீல் ஹீஸ் ப்ரெசன்ஸ். நல்லது. நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆராதனை வேலை அப்படின்னு சொல்லி நாம் கூடி வருகிறதான, அதாவது சபையாக நாம் கூடி வரும் பொழுது ஒரு நேரத்தை குறிப்பிட்டு இது ஆராதனை வேலை என்று நாம் சொல்லுகிறோம். அந்த நேரங்களிலே நாம் என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாடி
துதிக்கிறோம். அதாவது அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற மகத்துவங்களை எல்லாம் சொல்லி துதிக்கிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்லுகிறோம். அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறதுன்னு சொல்கிறோம். அடுத்து இப்போ கடைசியாக ஒருத்தவங்க போட்டிருக்கிறது போல், அதாவது டு ஃபீல் ஹிஸ் ப்ரெசன்ஸ், அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம், அந்த நேரத்திலே உணர்த்தப்படுகிறோம் என்று சொல்லுகிறோம். நல்லது, இது எல்லாமே நம்ம செய்கிறோம். ஆண்டவரை நேசிக்கிறதுனால தான் அவரை பாடி துதிக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம், அவரோட உறவு கொள்ளுகிறோம், எல்லாமே இருக்கிறது. அதில் நம்ம அர்ப்பணிக்கவும் செய்கிறோம். இப்போது நாம் ஆராதனை வேலை என்று சொல்லுகிறதான நேரம் எது அப்படின்றத ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாடல் வேலைக்கும் செய்தி வேலைக்கும் அல்லது காணிக்கைக்கும் முன்பதாக உள்ளதான ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் ஆராதனை வேலை என்று சொல்லுகிறோம். இப்பொழுது நாம் ஆராதிக்க போகிறோம் என்று சொல்லுகிறோம். அந்த நேரங்களிலே நாம் பாடுகிறதான பாடலுக்கும் பாடல் நேரத்திலே பாடுகிறதான பாடலுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அப்போ அது என்ன வித்தியாசம்? ஏன் ஆராதனை வேலை என்று வரும் பொழுது இப்படிப்பட்ட பாடல்கள் தான் பாட வேண்டும், பாடல் வேலை என்று வரும் பொழுது இப்படிப்பட்ட பாடல்களை பாடலாம் என்று சொல்லி ஒரு சில என்ன சொல்கிறது, கேட்டகரிஸ் பிரித்து வச்சுருக்குறோம். இது இப்படி, இது இப்படி, அப்படி என்று சொல்லி. ஓகே, அப்போது இந்த ஆராதனை வேலை இந்த ஒரு நேரம் மாத்திரம்தான், இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் ஆராதனை வேலையா என்று சொல்லி யோசிக்க வேண்டும். அதோடு இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து யோசியுங்கள். என்னவென்று சொன்னால், ஞாயிறு ஆராதனை, திருமண ஆராதனை, அடக்க ஆராதனை, பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம், அப்பயும் என்ன தான் சொல்கிறோம், பிறந்த நாளுக்காக ஆராதனை, ஸ்தோத்திர கூட்டம், ஸ்தோத்திர ஆராதனை. அப்போது எல்லாவற்றையும் ஆராதனை என்று பொதுவாக சொல்லுகிற நாம் ஞாயிறு ஆராதனை என்று சொல்லிவிட்டு அதிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, அதாவது ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு முக்கால் மணி நேரமோ, அதை மாத்திரம் ஆராதனை வேலை என்று சொல்லி தனியாக குறிப்பிடுகிறோமே, அது எந்த விதத்திலே சரியாக இருக்கிறது? அப்போது ஞாயிறு ஆராதனை என்று சொல்லும் பொழுது நாம் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மாத்திரம்தான் மீன் பண்ணுகிறோமா? அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மாத்திரம்தான் நம்ம நினச்சி அது ஞாயிறு ஆராதனை அப்படின்னு சொல்கிறோமா என்று யோசியுங்கள். அப்போ அடக்க ஆராதனை என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன செய்கிறோம்? திருமண ஆராதனை என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன செய்கிறோம்? அதே நேரத்தில் வேதத்தில் நமக்கு ஆராதனை என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? பழைய ஏற்பாட்டிலே ஆராதனை என்று சொல்லும் பொழுது அவர்கள் எந்த விஷயத்தை குறிக்கிறார்கள்? எவ்ரிதிங் we have to worship God for everything and Eve. ஓகே, நம்ம எல்லாவற்றிற்காகவும் தேவனை ஆராதிக்கிறோம் தான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை இப்பொழுது நாம் சபையாக கூடி வரும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை யோசிப்போம். வருகிறதான நாட்களிலே வேதத்திலே என்ன சொல்லி இருக்கிறது என்பதை வைத்தும் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். என்னதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்பொழுது ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். அந்த வேத வசனத்தையும் வாசிங்க. அதே நேரத்தில் நம்ம ஆராதனை வேலை, இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம் என்று சொல்லுகிற நேரத்தையும், அதே நேரத்திலே ஞாயிறு ஆராதனை, அடக்க ஆராதனை, திருமண ஆராதனை, இன்னும் என்னென்ன ஆராதனைகள்லாம் வைத்திருக்கிறோமோ அந்த ஆராதனைகளை எல்லாம் நாம் ஏன் இதை ஆராதனை என்று சொல்லுகிறோம் என்பதையும் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். வருகிறதான வாரங்களிலே அதை குறித்து நாம் பேசுவோம், சிந்திப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு வசனம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அப்படி இருக்க சகோதரரே அப்படின்னு சொல்லி அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரம்பித்து என்ன காரியங்களை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோமானால், நாம் எப்படி ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்படின்றத சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? நாம் ஆராதனை என்று எதை சொல்லுகிறோம்? நாம் இப்பொழுது எதை ஆராதனை வேலை என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் சிந்திப்போம். வருகிறதான வாரங்களிலே அதை குறித்து நாம் பேசுவோம். ஆராதனை என்ன என்பதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளுவோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓகே, ஸோ நல்ல ஒரு வார்த்தை கேட்டோம். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம தியானிப்போம். ஸோ இன்றைக்கு ஒரு வார்த்தை அதிகமாக நம்ம கேள்விப்படுவோம். வர்ஷிப் லீடர் கேள்விப்படுவோம் இல்லையா? வர்ஷிப் லீடர். நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? நாங்கள் இந்த சர்ச்சில் வர்ஷிப் லீடராக இருக்கிறேங்க. வர்ஷிப் லீடராக இருக்கிறேன். ஸோ வர்ஷிப் லீடரை நம்ம என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, அந்த பாட்டு பாடி அப்புறம் அந்த பாட்டு நடுவில் ஏதாவது நம்ம பேசி உற்சாகப்படுத்தி மோட்டிவேட் பண்ணி சொல்கிறவர் தான் வர்ஷிப் லீடர் அப்படின்னும். ஆனால் மெசேஜ் கொடுக்குறவங்கள வர்ஷிப் லீடர்னு சொல்ல மாட்டோம். மற்ற விஷயங்கள் செய்கிறவங்கள வர்ஷிப் லீடர்னு சொல்ல மாட்டோம். அவங்கள தான் வர்ஷிப் லீடர்னும். ஆனால் இன்றைக்கி இப்போ வாசித்த வசனம் இருக்கு இல்லையா? புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னா என்ன? பரிசுத்தமாக வாழ்கிறது தான், ஜீவ பலி ஒப்பு கொடுக்கறது தான். அப்போ இந்த வர்ஷிப் லீடரை என்ன சொல்கிறது? ஓகே, ஸோ அதை திங்க் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணுவோம். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு லெசனுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்கேல்ஸ். நம்ம தமிழில் சொல்லணுன்னா ராகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுதாங்க நம்ம ஸ்கேல்ஸ்னு பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஏன் முக்கியமான பாடம்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது கார்ட்ஸை விட மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னா, ஒரு பாட்டுக்கு கார்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிறது இல்லை. அது நோட்ஸை அடிப்படையாக வச்சது தான். பாட்டு எந்த நோட்ஸில் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம கார்டு அப்ளை பண்ண முடியும். நம்ம இஷ்டத்துக்கு கார்டு வாசிக்க முடியாது. இந்த கார்டு தான் வரும் அப்படின்னு இருக்குது. ஓகே, அது எதன் அடிப்படையாக வச்சுன்னா, இந்த ஸ்கேல்ஸை அடிப்படையாக வச்சு தான் நம்ம கார்டு வாசிப்போம். சரிங்களா? அப்போ ஸ்கேல்ஸ் நமக்கு தரவாக இருந்தால் தான் நம்ம கார்டு அப்ளை பண்ணுறது. இப்போ ஒரு பாட்டுக்கு கார்ட்ஸ் எடுக்கிறோம், ஆன்லைனில் கார்ட்ஸ் எடுக்கிறோம், அதை வாசித்து பார்க்குறோம். இப்போ அதே பாட்டை வேறு ஒரு ஸ்கேலில் பாடுறாங்க, டக்குன்னு அதை ஷிஃப்ட் பண்ணணும், நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு ஸ்கேல்ஸ் தரவாக இருந்ததுன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணலாம். அதே போல் கார்டு நமக்கு சேஞ்ச் பண்ணணும், இங்கே வேறு என்ன கார்டு அப்ளை பண்ணலாம், அதுக்கு நம்ம என்னென்னா ஸ்கேல்ஸ் தெரியணும். ஸோ எல்லாத்துக்குமே ஸ்கேல்ஸ் முக்கியம். இது பாட்டோடைய சாங் நோட்ஸுக்கு ஸ்கேல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ராகங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நமக்கு ரொம்ப தரவாக இருக்கணும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணும் பொழுதும் எக்ஸசைஸ் வாசிக்கும் பொழுதும் எப்போதும் மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த ஸ்கேல்ஸ் ரொம்ப தரவாக இருக்கிறது நமக்கு ரொம்ப அது முக்கியமானது. சரி, ஸோ இந்த ஸ்கேல்ஸில் நம்ம 2 பார்ப்போம். ஒன்று மேஜர் ஸ்கேல்ஸ், இன்னொன்று மைனர் ஸ்கேல்ஸ். மேஜர் ஸ்கேல்ஸ், மைனர் ஸ்கேல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஜர் ஸ்கேல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 முக்கியமான வார்த்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஹாஃப் ஸ்டெப், இன்னொன்று ஹோல் ஸ்டெப். ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப். ஓகே, ஸோ ஹாஃப் ஸ்டெப்னா என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸ்டெப்னா படிக்கட்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா? எல்லா இடத்துலையும் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸ்டெப்ஸில் ஏறி வந்தேன், ஸ்டெப்ஸு நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுற அந்த ஸ்டெப்பு தான். ரொம்ப வேறு மாதிரி யோசிக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது அடுத்த படிக்கட்டு. ஓகே, ஒரு படிக்கட்டில் நிற்கிறோம், ஹாஃப் ஸ்டெப்னா அடுத்த படிக்கட்டுக்கு போகணும். ஓகே, ஹோல் ஸ்டெப். ஹோல் ஸ்டெப்னா என்னென்னா, ஸ்கிப் த நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த படிக்கட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த படிக்கட்டு போகணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு படிக்கட்டு தாண்டணும். சரியா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த படிக்கட்டு. ஹோல் ஸ்டெப் அப்படின்னா ஸ்கிப் த நெக்ஸ்ட் ஸ்டெப், ஒரு படிக்கட்டு தாண்டணும். ஸோ இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப். இதுதான் நம்ம மேஜருக்கும் யூஸ் பண்ணுவோம், மைனருக்கும் இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், அதான் நம்ம பார்க்கலாம் எப்படின்னு. ஓகே, ஸோ நீங்கள் நோட்டில் இந்த மாதிரி ஸ்டெப்பு ஒன்று போட்டுக்கோங்க. அதாவது 1 மைனஸ் 1 மைனஸ் அந்த மாதிரி வெர்டிக்கலாக 1, ஹரிசாண்டலாக 1, வெர்டிக்கலாக 1, ஹரிசாண்டலாக 1. ஸோ அந்த மாதிரி போடுங்க. நீங்கள் மவுண்டன் மாதிரி போட்டுறாதீங்க, நம்ம மேலே எழுதுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா
ஜஸ்ட்டு ஒன்றுக்கு மேலேருந்து அப்படியே மைனஸ் போல், அப்புறம் திரும்ப அங்கிட்ட இருந்து 1 மைனஸ், அந்த போல் வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் போட்டு எழுதிக்கோங்க. ஸோ எத்தனை படிக்கட்டுனா 12 போட்டிங்கன்னா போதும், இல்லை 12க்கு அப்புறம் 1 2 கூட போட்டால் ஓகே, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ மொத்தம் 14 ஸ்டெப்ஸ் வரும், 1லேருந்து 12, அப்புறம் திரும்ப 1 2 கண்டினியூ ஆகும். ஸோ 12 நோட்ஸ் இருக்கு இல்லையா, 12 நோட்ஸ் திரும்ப அந்த 1 2 கண்டினியூ ஆகிறது. எது கண்டினியூ ஆகுதுன்னு நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். ஸோ உங்கள் நோட்டில் 12 தான் போடுற மாதிரி வருது ஸ்டெப்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 12 இருந்தாலும் ஓகே தான், நம்ம அதுவும் கூட புரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல இது மாதிரி ஸ்டெப்பு போட்டுக்கோங்க. எத்தனை ஸ்டெப்ஸ்னால் 14 வர மாதிரி. 12 தான் பேஜ் வந்திருந்தாலும் ஓகே, 12 இருந்தாலுமே ஓகே தான். இல்லை எனக்கு 12 அதுக்கப்புறம் 2 வர போட முடியுதுன்னா போடுங்க. போட்டு இது மாதிரி நம்பரை கீழே எழுதிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 1 2 எழுதியாச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் போகலாமா? யாராவது போட்டிருக்கீங்கன்னா சொன்னீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணுவோம். சரி, நெக்ஸ்ட்டு போகிறேன். சப்போஸ் யாராவது எழுதிட்டு இருக்கிறீங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ அதே போல் எவ்ரி ஸ்லைடு போகும்போதும் சரி, இந்த லெசன் பண்ணல எந்த லெசனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டோம், நீங்கள் எழுத விட்டுட்டீங்க, திரும்ப அதை பார்க்கணுன்னா பயப்படாமல் நீங்கள் கேளுங்க. ஏதாவது நினச்சி வாங்கலாம்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், ஓகேவா? நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணோம். நீங்கள் எல்லாருமே அதை எழுதிக்கிட்டால் ரொம்ப நல்லது, எல்லாருமே கற்றுக்கொள்ளணும். ஓகே, ஸோ மேலே இந்த மாதிரி நோட்ஸ் எழுதிக்கோங்க. 12லேயுமே 14 இருக்கு இல்லையா? ஸோ 1ஆம் நம்பருக்கு மேலே சி, 2ஆம் நம்பருக்கு மேலே சி ஷார்ப் டி ஃப்ளாட், அதுக்கு மேலே 3ஆம் நம்பருக்கு மேலே டி, 4ஆவது நம்பருக்கு மேலே டி ஷார்ப் இ ஃப்ளாட், 5ஆவது நம்பருக்கு மேலே இ, 6ஆவது நம்பருக்கு மேலே எஃப், 7ஆவது நம்பர் மேலே எஃப் ஷார்ப் ஜி ஃப்ளாட், 8ஆவது நம்பர் மேலே ஜி, 9ஆவது நம்பர் மேலே ஜி ஷார்ப் ஏ ஃப்ளாட், 10ஆவது நம்பர் மேலே ஏ, 11ஆவது நம்பர் மேலே ஏ ஷார்ப் பி ஃப்ளாட், 12ஆவது நம்பர் மேலே பி. அதுக்கப்புறம் திரும்ப 1 2 கண்டினியூ ஆகும். ஸோ அந்த 1க்கு மேலே சி, 2க்கு மேலே சி ஷார்ப் டி ஃப்ளாட், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரோல் நம்பர் 1 அபிஷேக். நீங்கள் நடுவில் இந்த மாதிரி அட்டண்டன்ஸ் போட வேணாம், சரியா? ஸோ பிகினிங்கில் போட்டுருங்க, அப்படி இல்லாட்டினா முடிகிறப்ப போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடுவில் போட வேண்டாம், கமெண்ட்ஸுக்கு நடுவில். அதே போல் அட்டண்டன்ஸ் வந்து போன வாரம் சொல்லியிருந்தேன் ஒரு தடவை போடுங்கன்னு. ஒருத்தர் 3 தடவை போட்டிருக்கிறீங்க, ஒருத்தர் 4 தடவை போட்டுருக்கீங்க. எடுத்து வச்சே சொல்லணும்னு நான் மறந்துட்டேன். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஒரு தடவை மாத்திரம் போடுங்க. சரி, ஓகே ஓகே. ஸோ போட்டுட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹாஃப் ஸ்டெப். ஓகே, ஸோ ஹாஃப் ஸ்டெப்னா நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா? ஸோ அப்போது 1லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 2. ஓகே, 1லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 2, 2லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 3. ஸோ ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். 3லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 4, 4லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 5. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 5லேருந்து ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா 6, 6லேருந்து ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா 7. அப்போ 7லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்? 8, 8லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 9, 9லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 10, 10லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 11, 11லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 12, 12லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா திரும்ப 1 அப்படியே கண்டினியூ ஆகும், அப்படியே போயிட்டே இருக்கும், சரியா? அப்போது ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். ஏதாவது ஒரு படிக்கட்டில் நின்றுக்கிட்டு ஹாஃப் ஸ்டெப் போகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும், சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ 5 இருக்குது. 5லேருந்து ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா எந்த நம்பருக்கு போவோம்? 5லேருந்து ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா நம்ம 6க்கு போவோம். குட், 6. யா 6. ஸோ ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் 6 இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் 5. ஸோ 5லேருந்து நெக்ஸ்ட்டுன்னா நெக்ஸ்ட்டு 6 தான். ஓகே, ஸோ அந்த நம்பர் எல்லாமே நம்ம எதுக்கு எழுதுகிறோம் அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்காக
நம்ம ஸ்கேல்ஸ் எழுதும் பொழுது நம்பர் யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம நோட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் சிம்பிளாக புரிஞ்சதுக்காக தான் நம்பர். ஓகேவா? ஓகே, இப்போ 5க்கு மேலே பார்த்தீங்கன்னா இ இருக்கும். 5க்கு மேலே இ நோட் இருக்கும். அப்போ இலேருந்து ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னு சொன்னால் 6வதுக்கு மேலே என்ன இருக்கோ அதுதான். ஸோ 6க்கு மேலே எஃப் இருக்கும். அப்போ இலேருந்து ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா எஃப். ஸோ ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், எஃப் இஸ் த ஹாஃப் ஸ்டெப் ஆஃப் இ. இலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா எஃப். ஓகே, ஸோ நம்ம நம்பர் வந்து எதுக்கு எழுதுகிறோன்னா ஈஸியாக புரிஞ்சதுக்காக தான். ஏன்னா நமக்கு நம்பர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம நோட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். சரி, நான் இப்போ கேட்குறேன், சொல்லுங்கள். ஜியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்? ஜி ஷார்ப் வரும். வேறு யாராவது? எல்லாருக்குமே ஜி ஷார்ப்பாக தான். வேறு யாருக்கு மாற்றி வந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏ ஃப்ளாட். யா, ஜி ஷார்ப் ஆர் ஏ ஃப்ளாட் சேம் கீ தானே. ஸோ ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இன்னொன்று கேட்குறேன். பியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்? கமெண்ட்டில் போடும்போது கமெண்ட்டில் போடலாம். ஆமாம், சில மைக்கில் சொல்லிட்டா மைக்லையும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் போட கொஞ்சம் கமெண்ட்லேயும் போடுங்க. கூடுமான வரைக்கும் எல்லாருமே ஆன்சர் பண்ண பாருங்கள். சரியா? யாரெல்லாம் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ண பாருங்கள். ஓகே, பியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப் சி. ஏன்னா பி 12 இருக்குது. 12லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்னா 1, 1க்கு மேலே சி இருக்குது. ஓகே, இன்னொன்று கேட்குறேன். எஃப் ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்? ஜி. ஜி. எல்லாருக்கும் ஜி தான் வருதா? எஃப் ஷார்ப். எஃப் ஷார்ப்லேருந்து தான் நான் கேட்டேன். ஜி தான் கரெக்ட். எஃப் ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா ஜி. ஓகே, அப்போ ரொம்ப சிம்பிள் தான், இல்லை ஈஸியாக புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும். ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த படிக்கட்டு. உங்களுக்கு நோட்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா கீழே நம்பரை வச்சு பார்த்துட்டு அப்புறம் அந்த நம்பருக்கு மேலே என்ன இருக்கோ அந்த நோட்டை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஃப் ஸ்டெப்னா அடுத்த படிக்கட்டு, அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹோல் ஸ்டெப். ஹோல் ஸ்டெப்னா என்ன? ஸ்கிப் த நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த படிக்கட்டை விட்டுறணும், அதாவது ஒரு படிக்கட்டு தாண்டணும். ஓகே, ஸோ இப்போ 1லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா 3, அதாவது 2வதை விட்டுட்டு 3வதுக்கு போயிடணும், ஒரு படிக்கட்டு தாண்டணும். 3லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 5, 3லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 5, 4 விட்டுட்டு 5க்கு போயிடணும். 5லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 6 விட்டுட்டு 7, ஒரு படிக்கட்டு தாண்டணும். 7லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 9, 9லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 10 விட்டுட்டு 11க்கு போயிடணும். 11லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 1, 12 விட்டுட்டு 1. ஓகே, ஸோ ஹோல் ஸ்டெப் அப்படின்னா ஸ்கிப் த நெக்ஸ்ட் ஸ்டெப், ஒரு படிக்கட்டு தாண்டணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2லேருந்து நம்ம பார்க்கும் பொழுது 2லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 4, 3 விட்டுட்டு 4. 4லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 6, 6லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 7 விட்டுட்டு 8, 8லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 9 விட்டுட்டு 10, 10லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 11 விட்டுட்டு 12, 12லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 2க்கு வந்துடும், 1 விட்டுட்டு 2க்கு வந்துடும். ஓகே, ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா ஹோல் ஸ்டெப் அப்படின்னா எந்த நம்பரில் இருக்கிறோமோ நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர் ஆர் நெக்ஸ்ட் ஈவன் நம்பர். இப்போ நம்ம 1 அப்படிங்கிறது ஆட் நம்பர். ஸோ மேக்ஸ் கொஞ்சம் படிச்சவங்களுக்கு தெரியும், ஆட் நம்பர் ஈவன் நம்பர் வேறு ஒன்றும் இல்லை. ஆட் நம்பர் அப்படின்னா 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, இந்த நம்பர்லாம் ஆட் நம்பர் அப்படின்னும். ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா 2, 4, அது ரெட்டப்படை 2, 4, 6, 8, 10, 12, 14, இது போல் அந்த 2 டிவிஷனில் அந்த மாதிரி வரது எல்லாமே ஈவன் நம்பர். இந்த 1, 3, 5, 7லாம் ஆட் நம்பர். ஓகே, இப்போ 1ல் இருக்கிறோம். 1லேருந்து ஹோல் ஸ்டெப்னா நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர். அப்போ 1லேருந்து நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர் 3. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்கிறேன். ஐயோ ஆட் நம்பர் ஈவன் நம்பர்லாம் தெரியாதே, நான் போய் மேக்ஸ் படிக்கணுமான்னு கேட்காதீங்க, அது அவசியம் இல்லை. தெரிஞ்சவங்களுக்கு ஆட் நம்பர் ஈவன் தெரிஞ்சவங்களுக்கு இப்படியும் புரிஞ்சுக்கலான்றது போல். எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஹோல் ஸ்டெப்னா என்ன? ஒரு படிக்கட்டு தாண்டணும், முடிஞ்சிச்சு. இதை வச்சுக்கிட்டாவே எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். சரியா? அதனால்
ஆட் நம்பர் ஈவன் நம்பர் வச்சு ரொம்ப இது பண்ண வேண்டாம். அப்படி படித்தவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் அதை போட்டிருக்கிறேன். சரியா? சரி, அப்போ ஹோல் ஸ்டெப்னால் என்ன? ஒரு படிக்கட்டு தாண்டணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ கேட்குறேன், அதே போல் ஆன்சர் பண்ணுங்கள். ஈலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? ஈலேருந்து ஹோல் ஸ்டெப் F sharp. F sharp. F sharp. F sharp. F sharp. F sharp. G flat. F sharp. G flat. F sharp or G flat. Okay. ஓகே, ஸோ எல்லாருமே கரெக்டாக சொல்லிக்கிறீங்க. எஃப் ஷார்ப் ஆர் ஜி ஃப்ளாட் தான் கரெக்டு. ஏன்? இ வந்து 5ஆம் நம்பரில் இருக்குது. 5லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 6 7, 7க்கு மேலே எஃப் ஷார்ப் ஆர் ஜி ஃப்ளாட் அதுதான் இருக்குது. வெரி குட். இன்னொன்று கேட்குறேன், ஏ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் C. 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 சி. சி இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா ஏ ஷார்ப் வந்து 11ல் இருக்குது. 11லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 1, 12 விட்டு 1க்கு பண்ணல, அப்போ 1 மேலே சி தான் இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் ஒன்று கேட்குறேன், இன்னும் 2 கேட்போம், 2 கேட்டு முடிச்சிடும். ஓகே, டி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? F. 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 எஃப். ஓகே, ஸோ எல்லாருக்கும் எஃப் தானே வருது. வேறு யாருக்கும் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம கிராஸ் செக் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ எஃப் கரெக்டு. கடைசியாக ஒன்று கேட்டு நம்ம அடுத்து மூவ் பண்ணலாம். பியிலேருந்து பி இருக்கா? பி ஃபார் பால். பியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? C sharp. B sharp. B sharp. C sharp. C sharp. சி ஷார்ப். யாரோ டி ஷார்ப் சொன்ன மாதிரி இருந்துச்சு. சி ஷார்ப் தானே? C sharp. ஓகே, சி ஷார்ப் ஆர் டி ஃப்ளாட். இந்த டி ஃப்ளாட் தான் டி ஷார்ப்னு யாரும் சொல்லிட்டீங்க போல. ஓகே, கரெக்ட். ஸோ பியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா நம்ம 12லேருந்து 1 விட்டு 2க்கு போயிடும். ஓகே, ஸோ இதே போல் அப்படியே இந்த சைக்கிள் மாதிரி கண்டினியூ ஆகும். ஸோ இந்த ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப் இதை மட்டும் தரவாயிட்டிங்கன்னா எல்லா மேஜர் ஸ்கேலும் எழுதிடலாம், எல்லா மைனர் ஸ்கேலும் யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் வந்து சூப்பராக எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மேஜர் ஸ்கேல் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இல்லையா? ஓகே, ஸோ எத்தனை மேஜர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லும் பொழுது 12 மேஜர் ஸ்கேல் வரும். ஏன்னா நம்ம பார்க்குறது என்ன, 12 நோட் சிஸ்டம் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ 12 நோட்ஸ் இருக்கிறனால 12 மேஜர் ஸ்கேல், 12 மைனர் ஸ்கேல், 12 மேஜர் கார்டு எல்லாமே 12 12 12னு வரும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மேஜர் ஸ்கேல் எழுதுறதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். நம்ம மேக்ஸில் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா, ஒரு ஃபார்முலா இருந்ததுன்னா அந்த ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம நிறையா சம்ஸ் போடுவோம் இல்லையா? அதே போல் இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம எல்லா மேஜர் ஸ்கேல் எழுதிடலாம். இந்த ஃபார்முலா மேஜர் ஸ்கேலுக்கு மட்டும்தான், மைனர் ஸ்கேலுக்கு வேறு ஃபார்முலா. சரியா? ஸோ இந்த மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா என்ன அப்படின்னா WWH WWWH நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ டபிள்யூனா ஹோல் ஸ்டெப், ஹெச்னா ஹாஃப் ஸ்டெப். எழுதுகிறவங்க எழுதிக்கோங்க. நான் பிடிஎஃப் நோட்ஸ் கொடுப்பேன், பட் இருந்தாலும் நீங்கள் எழுதி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா மெமரைஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறது, வெறுமனே நோட்ஸ் பார்க்குறதுக்கும் நீங்கள் எழுதுகிறப்போ உங்களுக்கு டபுள் அது வந்து யூஸாக இருக்கும். அதனால் நான் சொல்கிறது என்ன, கண்டிப்பாக எல்லாருமே எழுதுனீங்கன்னா ரொம்ப நல்லது. Sir, one doubt, sir. Tone, semitone கூட சொல்லல சார்? சொல்லலாம். ஸோ சேம் டேர்ம் தான். சில பேருக்கு பிகினர்ஸுக்கு டோன் செமிடோன் கொஞ்சம் குழம்பிடும். ஸோ அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால ஸ்டெப் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. ஆனால் சேம் பேட்டர்ன் தான். ஹாஃப் ஸ்டெப் தான் செமிடோன்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஹோல் ஸ்டெப் வந்து டோன் யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. ஸோ ஏற்கனவே படித்தவங்களுக்கு அதை கம்பேரிசன் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபார்முலா எழுதிக்கோங்க, WWH. ஓகே, இதுக்கு ஒரு ரூல் ஒன்று இருக்குது. ரூல், இந்த ரூல் வந்து எல்லா ஸ்கேல் எழுதும் பொழுதும் மேஜரோ மைனரோ வாட் எவர் இந்த ரூல் சேம் தான். என்ன இந்த ரூல் அப்படின்னா 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம் இல்லையா,
7 நோட்ஸ் ABCDEFG. இந்த 7 நோட்ஸ் ஆர்டராக இருக்கணும். நம்ம ஸ்கேல் எழுதும் பொழுது எந்த ஒரு நோட்டையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அதான 7 நோட் ஷுட் கம் இன் ஆர்டர் அப்படின்னா, இப்போ சியில் ஆரம்பித்தோம் அப்படின்னா CDEFGABC அப்படி வரிசையாக வரணும். நடுவில் ஷார்ப்பு ஃப்ளாட்டு நமக்கு வரலாம், ஆனால் அந்த நோட் நேம் இருக்கு இல்லையா, அந்த 7 நோட்ஸ் வரிசையாக வரணும். கடைசியில் நான் சி போட்டிருக்கிறது ரிப்பிட்டேஷன், அது 8வது. அப்போ சியில் ஆரம்பித்து சி வரைக்கும் எந்த ஒரு அந்த ஆல்ஃபபெட் மியூசிக்கல் ஆல்ஃபபெட் லெட்டர்ஸும் மிஸ் ஆகாமல் வரணும், ரிப்பீட் ஆகாமல் வரணும், அது ஆர்டரில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈயில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா EFGABCDE அந்த மாதிரி முடியணும். நடுவில் எந்த ஒரு நோட்டும் ஸ்கிப் ஆகக்கூடாது, எல்லா நோட்டும் இருக்கணும். 7 நோட்ஸ் வரிசையாக வரணும். ஸோ கடைசியில் நான் ரிப்பீட்டேஷன் போட்டிருக்கேன், வந்து திரும்ப முடிகிறதுனால. ஸோ அதை கணக்கு எடுக்கலைன்னா 7 நோட்ஸ் கரெக்டாக வந்துடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பியில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா BCDEFGAB அந்த மாதிரி முடியணும். நடுவில் BCDE ஷார்ப் அந்த மாதிரி போகலாம். ஆனால் இந்த ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் வந்து நமக்கு ஸ்கிப் ஆகாமல் ஆர்டரில் வரணும். ஸோ எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா BCDEFG ஷார்ப் B அப்படி இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா இதில் என்ன ஆகுதுன்னா ஏ மிஸ் ஆகிடுது இல்லையா, ஜிக்கு அப்புறம் ஏ தான் வரணும், ஜி ஷார்ப்பு பின்னு போயிடக்கூடாது. அப்போது இந்த 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா, ஷார்ப்பு ஃப்ளாட்டு பார்த்தோம், டபுள் ஷார்ப் டபுள் ஃப்ளாட்டு பார்த்தோம். ஏன் இப்படி டபுள் ஷார்ப் பார்க்கணும், ஏன் டபுள் ஃப்ளாட் பார்க்கணும் அப்படின்னா இந்த ரூலுக்காக தான். இப்போ இந்த ஸ்கேல் எழுதும் பொழுது நம்ம என்ன ரூல், 7 நோட்ஸ் வரிசையாக வரணும். சில இடத்துல 7 நோட்ஸ் வரிசையாக வராது, அந்த இடத்துலலாம் நம்ம இந்த டபுள் ஷார்ப் டபுள் ஃப்ளாட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, அப்போ 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர்னா நோட் வரிசையாக வரணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்பு போடுறீங்க இல்லையா, அந்த ஸ்டெப்பு ஒரு தடவை போட்டிங்கன்னா போதும், எவ்ரி டைம் திரும்ப திரும்ப நம்ம எழுத வேண்டாம். நம்ம அதே ஸ்டெப்பையே எல்லா வாட்டியும் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சி மேஜர் ஸ்கேல் வந்து எழுத போகிறோம். சரியா? சி மேஜர் ஸ்கேல். ஸோ சி இந்த மாதிரி நோட்டு நீங்கள் லெஃப்ட்டில் நல்லா லெஃப்ட் கார்னரில் சி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாவை எப்படி எழுதணுன்னா சிக்கு மேலேயே டபிள்யூ ஆரம்பிச்சிடக்கூடாது, சிக்கு நெக்ஸ்ட்டில் தான் டபிள்யூ, அதாவது சிக்கு அடுத்து நோட் எழுதுறது போல் கொஞ்சம் கேப் விட்டு நல்லா ஸ்பேஸ் விட்டு இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. சிக்கு மேலே சி லைன்லேயே எழுதிடக்கூடாது, ஏன்னா சிலேருந்து நம்ம நோட்ஸ் எழுத போகிறோம். ஸோ WWH ஹோல் ஸ்டெப் ஹாஃப் ஸ்டெப் ஹோல் ஸ்டெப் ஹாஃப் ஸ்டெப். ஓகே, ஸோ இந்த பியானோ மாதிரிலாம் வரைய வேண்டாம். சரியா? ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, அந்த ஒரே ஸ்டெப்பை எல்லா ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சி மேஜர் போட்டுட்டு லெஃப்ட் கார்னரில் சி போட்டுட்டு சிக்கு நெக்ஸ்ட்டிலேருந்து வர மாதிரி ஃபார்முலாவை மேலே எழுதிக்கணும். இப்போ நீங்கள் ரூல்டு நோட்டில் போடுறீங்கன்னா சி போட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற லைனில் இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் தள்ளி வச்சு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, இப்போ சியிலேருந்து நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, டபிள்யூ இருக்கா ஹெச் இருக்கான்னா டபிள்யூ தான் இருக்குது இல்லையா. அப்போது சியிலேருந்து ஹோல் ஸ்டெப், சியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும், டி. ஈயா யாருக்கு ஈ வருது, கொசுபாட்டி எடுத்து டி ஈ வரவங்க யார், ஈ அந்த வெரைட்டி விட்டுட்டு கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். சியிலேருந்து ஹோல் ஸ்டெப். ஸோ என்ன பண்ணணுன்னா ஹோல் ஸ்டெப்னா என்னன்னு முதல்ல மனசில் சொல்லிக்கணும். ஹோல் ஸ்டெப்னா என்ன, ஒரு படிக்கட்டு தாண்டணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. இப்போ சி இருக்கா, சி கீழே என்ன இருக்குது, 1 நம்பர் இருக்குது. 1லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 2 விட்டுட்டு 3, 3க்கு மேலே என்ன இருக்குது, டி இருக்குது. அப்போ சியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா டி. அப்போ அந்த டபிள்யூ கீழே டி எழுதிக்கோங்க. டபிள்யூ போட்டுறீங்களா ஹோல் ஸ்டெப், அந்த டபிள்யூ கீழே டி. சியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா சி ஷார்ப் போட்டுட்டு டிக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு டபிள்யூ இருக்குது. இப்போ டியிலேருந்து ஹோல் ஸ்டெப், டியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும், இப்போ எல்லாருக்கும் ஈ வருதா, யார் அந்த சிடி, ஓ கண்டினியூ
கரெக்ட். அப்புறம் ஓகே, அதுவும் ஓகே தான். ஓகே, ஸோ இ தான் கரெக்ட். இப்போ டியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா டி ஷார்ப் போட்டுட்டு இ. அப்போ ரெண்டாவது டபிள்யூ கீழே இ எழுதிக்கணும். ரெண்டாவது டபிள்யூ கீழே இ எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இக்கு அடுத்தது ஹெச் இருக்குது. டபிள்யூ இல்லை, ஹெச் இருக்குது. ஹெச்னா என்ன? ஹாஃப் ஸ்டெப். அப்போ இலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா F sharp. எஃப் ஷார்ப்பா? ரெண்டு பேர் எஃப் ஷார்ப் சொல்கிறீங்களே. ஹாஃப் ஸ்டெப்னா சரி, திரும்ப சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா முதல்ல ஹாஃப் ஸ்டெப்னா என்னன்னு ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கணும். ஹாஃப் ஸ்டெப்னா என்ன? நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த படிக்கட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இ எங்கே இருக்குது? 5ஆவதுல இருக்குது. 5லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 6. 6க்கு மேலே என்ன இருக்குது? எஃப். ஸோ ஹாஃப் ஸ்டெப் நீங்கள் குழம்பவே கூடாது. ஹோல் ஸ்டெப்பில் வேணால் எப்போயாவது கன்ஃபியூஷன் வரலாம், அதுவும் ஈஸி தான். பட் ஹாஃப் ஸ்டெப்பில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த படிக்கட்டு. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போது இலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் எஃப். அப்போ ஹெச்சுக்கு கீழே எஃப் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ ஹெச்சுக்கு கீழே எஃப் எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ இருக்குது. டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். இப்போ எஃப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? G. ஜி வருது. மற்றவங்களுக்குலாம் என்ன வருது? G. ஜி. எல்லாருக்கும் ஜி தான் வருதா? ஆமாம், ஜி. ஜி. ஓகே, அதை பார்த்துடலாம். ஸோ எஃப்ல வந்து ஹோல் ஸ்டெப், எஃப் ஷார்ப் போட்டு ஜி. அப்போ எல்லோரும் சொன்னது கரெக்டாக தான். அப்போது அடுத்த ஹெச்சுக்கு அப்புறம் இருக்க டபிள்யூ கீழே ஜி எழுதிக்கோங்க. ஓகே, ஹெச்சுக்கு அப்புறம் இருக்கிற டபிள்யூ கீழே ஜி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டபிள்யூ இருக்குது. டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். இப்போ ஜியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? ஓகே, ஸோ ஜியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஏ. கரெக்ட். ஜி ஷார்ப்பை விட்டுட்டு ஏக்கு போகிறோம். ஓகே, ஏ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ இருக்குது. ஸோ மைக் நீங்கள் ஆன் பண்ணுறப்ப ஆன்சர் பண்ணுற மட்டும் மைக் ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்புறம் கொஞ்சம் மற்ற நாய்ஸ்லாம் வரும். சரியா? ஸோ மைக் ஆன் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு மைக் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு டபிள்யூ இருக்கு இல்லையா? ஏலேருந்து டபிள்யூ. அப்போ ஏலேருந்து ஹோல் ஸ்டெப். ஏலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? பி. எல்லாருக்கும் பி தான் வருதா? ஓகே, பார்த்துடலாம். ஏலேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படிங்கிறப்போ ஏலேருந்து ஏ ஷார்ப் போட்டுட்டு பி. கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அப்போ அந்த டபிள்யூ கீழே, கடைசி டபிள்யூ கீழே பி எழுதிக்கோங்க. ஓகே, லாஸ்ட்டில் ஹெச் இருக்குது. பியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப். ஹெச்னா ஹாஃப் ஸ்டெப். பியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்? சி. ஓகே, பார்த்துடலாம். ஆமாம், 12லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட்டு 1ஆம் நம்பர் சி தான். சி எழுதிக்கலாம். ஸோ இதுதான் சி மேஜர் ஸ்கேல். நீங்கள் எல்லோரும் எழுதிட்டீங்க. வெரி குட். CDEFGABC. ஸோ இதில் சி மேஜர் ஸ்கேலில் ஷார்ப்பு ஃப்ளாட் எதுவுமே வராது. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்கேல். நம்ம கீபோர்டில் சீலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா? கீபோர்டில் கீஸ் பார்த்தீங்கன்னா சீலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதே போல் நிறைய எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் சீலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த காரணனால தான். சி மேஜர் ஸ்கேலு ரொம்ப எல்லாம் வெயிட் கீஸாக வருமா? அப்போது அவங்க டிஃபால்ட் ஸ்கேல் மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாரும் அதை யூஸ் பண்ணி பழக அதில் சீலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லாட்டி ஏலேருந்து ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் சீலேருந்து ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ரீசன் தான் சீலேருந்து நம்ம நோட்ஸ் என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, வேறு ஒரு பெரிய ரீசன் ஒன்றும் இல்லை.
ஓகே, நெக்ஸ்ட்டு இதே போல் ஓகே இது எழுதிக்கோங்க. இது வந்து என்னென்னா இப்போ ஸ்கேல் எழுதிருக்கீங்களா, கீழே சியில் 1, டியில் 2, இயில் 3, அப்புறம் 1 2 3 4 5. இது ஃபிங்கர் நம்பர். நம்ம எக்ஸசைஸ் வாசிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிற ஃபிங்கர் நம்பர் 1 2 3 1 2 3 4 5. சி கீழே 1, டி 2, இ 3, திரும்ப எஃப்க்கு 1 வரும், ஜியில் வந்து 2, ஏல 3, பியில் 4, திரும்ப சியில் 5. 1 2 3 அப்படி வருது. புரியல? அது ஏன் அப்படி வருது சார்? நம்ம ஃபிங்கர் யூஸ் பண்ணுறது தான், அதாவது 5 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா நமக்கு 5 ஃபிங்கர்ஸ் தான் ரைட் ஹேண்டில் இருக்கா, இதில் 8 நோட்ஸ் வருது. இப்போ 5 ஃபிங்கர் இருக்குது, மீதி 3 ஃபிங்கர் என்ன பண்ணுறது, கடன் வாங்கிக்க முடியும் பக்கத்தில், அப்போலாம் வாங்க முடியாது இல்லையா? அதனால தான் 1 2 3 திரும்ப 1 2 3 4 5 8 நோட்ஸ் வரனால. ஓகே, புரிஞ்சா? எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு போகிறேன். சப்போஸ் நீங்கள் எழுதிட்டுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே சொல்லியிருக்கீங்க, சொன்னீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபிங்கர் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ கட்டை விரல் தான் 1, அப்புறம் ஆள்காட்டி விரல் 2, அப்புறம் 3வது விரல், அப்புறம் மோதிர விரல் தான் 4, சுண்டு விரல் 5. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதே போல் டி மேஜர் ஸ்கேல் போட்டுக்கோங்க, ஃபார்முலாவை எழுதிக்கோங்க, டி போட்டுக்கோங்க. டிக்கு மேலேயே டபிள்யூ போட்டுறாதீங்க, அடுத்த நோட்லேருந்து வர மாதிரி டபிள்யூ போடணும். E. ஓகே, ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கவே இல்லை, பேசிட்டு மைக்கில் மியூட்டில் போட்டுருங்க. நல்லா ஒரு நாய்ஸ் வந்து கண்டினியூவாக விட்டு வந்துகிட்டே இருக்குது, ப்ரெஷர் குக்கர் மாதிரி நாய்ஸ் வருது. தேங்க்யூ. ஆன்சர் பண்ணிவிட்டு டக்குன்னு மியூட்டில் போட்டுருங்க, பரவாயில்ல. ஓகே, ஸோ இப்போ டியிலேருந்து ஹோல் ஸ்டெப், டியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? E. இ. எல்லாருக்கும் ஈ தான் வருதா? யாருக்கும் மாற்றி வரலையே? ஓகே, ஸோ டியிலேருந்து ஹோல் ஸ்டெப் இ, டி ஷார்ப் போட்டுட்டு இ. அப்போது மொதல் டபிள்யூ கீழே இ எழுதிக்கோங்க, கொஞ்சம் ஸ்பீடாக எழுதுங்க. மொதல் டபிள்யூ கீழே இ போட்டுக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு டபிள்யூ இருக்கு இல்லையா? இப்போ இலேருந்து டபிள்யூ, அப்போ இலேருந்து ஹோல் ஸ்டெப், இலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? ஜி ஃப்ளாட். யாருக்கெல்லாம் ஜி ஃப்ளாட் வருது? யாருக்கெல்லாம் எஃப் ஷார்ப் வருது, யாருக்கெல்லாம் ஜி ஃப்ளாட் வருது? ரெண்டுமே ஒரே நோட் தான். ஆனால் இங்கே ஜி ஃப்ளாட் போட முடியுமா? நான் ஒரு ரூல் சொன்னேன் இல்லையா, 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர். அப்போ என்ன நோட்டு தான் வரணும் இங்கே? எஃப் ஷார்ப் தான் வரணும். ஏன்? டி இக்கு அப்புறம் என்ன தான் வரணும்? எஃப் தான் வரணும். ஆனால் வாசிக்கும் பொழுது எஃப் ஷார்ப்னாலும் ஜி ஃப்ளாட்னாலும் ஒரே கீ தான், ஒரே ஆள் தான். வாசிக்கிறப்ப எந்த வித்தியாசமும் இருக்காது. சொல்லும் பொழுது தெரியாத சொல்லும் பொழுது தான் இப்படி சொல்லுவோம், சொல்லும் பொழுது எழுதும் பொழுதும். ஏன் அப்படி யூஸ் பண்ணுறோம்? 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர், நோட்டு ஸ்கிப் ஆகிடக்கூடாது. அப்போ ஈக்கு அப்புறம் இந்த டபிள்யூ கீழே பார்த்தீங்கன்னா இலேருந்து ஹோல் ஸ்டெப் எஃப் ஷார்ப், அப்போது இந்த டபிள்யூ கீழே எஃப் ஷார்ப். இதனால தான் டி மேஜர் ஸ்கேலில் நீங்கள் எந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தாலும் இந்த எஃப் ஷார்ப் இடத்துல எஃப் ஷார்ப்னு தான் இருக்கும், ஜி ஃப்ளாட்னு இருக்கவே இருக்காது. ஓகேவா? ஸோ என்ன காரணம்னா இந்த 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர், இந்த ரூல் தான். இந்த ஒரு ரூல் தான் அத்தனைக்கும் காரணம். அந்த ரூலை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். உங்களுக்கும் சரி, நீங்கள் மற்றவங்களுக்கு எப்பயாவது சொல்லணுன்னாலும் அது உங்களுக்கு சொல்ல தெரியணும். 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர். அப்போ இங்கே எஃப் ஷார்ப்னு தான் சொல்லணும். சில பேர் கேட்பேன் உங்கள்கிட்ட, ஏன் எஃப் ஷார்ப்னாலும் அந்த கீ தான் வாசிக்க போகிறோம், ஜி ஃப்ளாட்னாலும் அதே தான் அமுக்க போகிறோம், ஒரே கீ தானே, ஜி ஃப்ளாட் சொன்னால் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டாங்கன்னா, ஆமாம் தெரியலையே அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. இல்லை, டக்குன்னு நீங்கள் சொல்லணும் 7 நோட் ஷுட் கம் இன் ஆர்டர். ஸோ அப்படி எஃப் ஷார்ப் வந்து ஜி ஃப்ளாட்னு சொல்லிட்டோம்னா எஃப்ன்ற நோட்டை மிஸ் பண்ணிடுவோம். அப்படி நடக்க முடியாது, நோட்ஸ் வந்து வரிசையாக வரணும். ஓகே, ஸோ அப்போது அங்கே எஃப் ஷார்ப்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ எஃப் ஷார்ப்புக்கு அப்புறம் ஹெச் இருக்குது. எஃப் ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப், எஃப் ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்?
G. G. 4G-ஆ 5G-ஆ? இப்போதைக்கு 5G தான் இருக்கா? ஓகே, ஜி எல்லாருக்குமே ஜி தான் வந்திருக்கு. பார்ப்போம். இப்போ எஃப் ஷார்ப் வந்து ஹாஃப் ஸ்டெப் ஜி. வெரி குட். அப்போ அந்த ஹெச் கீழே ஜி எழுதிக்கோங்க, வேகமாக எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஹெச் ஜி இருக்குது, ஜிலேருந்து டபிள்யூ இருக்குது. டபிள்யூனா ஹோல் ஸ்டெப், ஜிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? ஏ. ஏ, வெரி குட். எல்லாருக்கும் ஏதான் வருதா? ஏ, குட். ஓகே, பார்த்தரலாம். ஜிலேருந்து ஹோல் ஸ்டெப், ஜி ஷார்ப் போட்டுட்டு ஏ. வெரி குட், நீங்கள் சொன்னது ஏ கரெக்ட். அப்போது அந்த டபிள்யூ கீழே ஏ எழுதிக்கோங்க, டக்குன்னு எழுதுங்க. ஓகே, ஸோ ரொம்ப நீங்கள் ஸ்லோவாக எழுதுறீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸை கூட நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். சரியா? நமக்கு டைம் ஆனதுனால சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஏக்கு அப்புறம் டபிள்யூ இருக்குது, இன்னொரு டபிள்யூ. ஏலேருந்து ஹோல் ஸ்டெப், ஏலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? பி. எல்லாருக்கும் பி தான் வருதா? ஓகே, அதை பார்த்துடலாம். எஸ், ஏலேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஏ ஷார்ப் போட்டு பி. அப்போ அந்த டபிள்யூ கீழே பி எழுதிக்கோங்க. அடுத்து வந்து டபிள்யூ இருக்கு இல்லையா? ஸோ பியிலேருந்து ஹோல் ஸ்டெப், பியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? சி ஷார்ப். அங்கே நம்ம டி ஃப்ளாட்னு சொல்லலாமா, இல்லை சி ஷார்ப்னு தான் சொல்லணுமா? இல்ல சார், சி ஷார்ப்னு தான் சொல்லணும். ஏன், நமக்கு பிக்கு அப்புறம் சி தான் வரணும். அப்போது பியிலேருந்து ஹோல் ஸ்டெப்பு சி ஷார்ப். அதனால தான் டி மேஜர் ஸ்கேலில் அந்த இடம் வரும்போது சி ஷார்ப்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் நோட்ஸ் எடுத்தாலும் சரி, கார்ட்ஸ் எடுத்தாலும் சரி, அங்கே சி ஷார்ப்ன்ற டேர்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா 7 நோட்ஸ் அப்போ தான் ஆர்டரில் வரும். ஓகே, அடுத்து ஹெச் இருக்குது. ஹெச்னா ஹாஃப் ஸ்டெப். சி ஷார்ப் இந்த ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்? டி. டி, வெரி குட். ஸோ எல்லாருக்குமே டி வந்துருக்கா? அதையும் இப்போ செக் பண்ணிடுவோம். ஓகே, சி ஷார்ப் இந்த ஹாஃப் ஸ்டெப், டி ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். அப்போ ஹெச் கீழே டி போட்டுருங்க. ஓகே, அப்போ டிஇ எஃப் ஷார்ப் ஜிஏபி சி ஷார்ப் டி. ஸோ இதுக்கும் ஃபிங்கர் நம்பர் அதே தான், 1 2 3 1 2 3 4 5. நம்ம இன்னும் 2 மட்டும் பார்த்துடலாம், இ மேஜர் எஃப் மேஜர். மீதி 3 நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும். ஓகே சார். ஓகே, அதே போல் நெக்ஸ்ட்டு இ மேஜர் ஃபார்முலா எழுதிக்கோங்க, இ போட்டுக்கோங்க. ஸோ இலேருந்து இந்த ஓகே ஃபார்முலா மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா பார்த்தாலே இந்த ஒரு ஃபார்முலா தான் 12 மேஜர் ஸ்கேலுக்குமே. அதனால் ஒன்றுக்கு மாறாது. அதனால தான் திரும்ப சொல்லலை. ஓகே, ஸோ இலேருந்து டபிள்யூ இருக்குது, இலேருந்து ஹோல் ஸ்டெப். இலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? எஃப் ஷார்ப். எல்லாருக்கும் எஃப் ஷார்ப் வருதா? இன்னும் எழுதிட்டு இருக்கிறீங்களா? ஓகே எழுதுங்க. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுறேன். ஆன்சர் ஃபுல்லாக பண்ண வேண்டாம், கேட்குற கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ பிகினர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா இஃப் யூ நோ த ஸ்கேல் ஐ எம் ஸோ ஹாப்பி, பட் டோன்ட் டைப் த ஃபுல் ஆன்சர். ஓகே, ஓகே. ஸோ இலேருந்து ஹோல் ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா? ஸோ எஃப் விட்டு எஃப் ஷார்ப். நம்ம இதை ஜி ஃப்ளாட்னு சொல்லலாமானா சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா ஈக்கு அப்புறம் எஃப் தான் வரணும். அப்போ மொதல் டபிள்யூ கீழே எஃப் ஷார்ப் எழுதிக்கோங்க. மொதல் டபிள்யூக்குள்ளே எஃப் ஷார்ப். இப்போ தான் டைப் பண்ணிங்களா? ஓகே, இப்போ டைப் பண்ணாலும் பண்ண வேண்டாம். சரியா? ஒன்றா. So now only you type okay, I can understand, but that also even now also just answer the question. Okay, so that beginners also they can come, they can learn with us. Okay, I appreciate. Good.
ஓகே, ஸோ இப்போ எஃப் ஷார்க்கு அப்புறம் டபிள்யூ இருக்கு இல்லையா, டபிள்யூனா ஹோல் ஸ்டெப்பு, எஃப் ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப், எஃப் ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? G sharp. G sharp. ஜி ஷார்ப். எல்லாருக்கும் ஜி ஷார்ப் வருது. இங்கே என்னதுன்னு பார்த்துடலாம். கரெக்ட். எஃப் ஷார்ப்லேருந்து ஜி விட்டுட்டு ஜி ஷார்ப் ஒரு படிக்கட்டு தாண்டுறோம் ஹோல் ஸ்டெப்னா, அப்போ அந்த ரெண்டாவது டபிள்யூ கீழே ஜி ஷார்ப் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹெச் இருக்குது. ஹெச்னா ஹாஃப் ஸ்டெப். ஜி ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்? A. ஏ. எல்லாருக்கும் ஏ வருதா பார்த்துடலாம். எஸ், யூ ரைட். ஜி ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், அப்போ ஏ. அப்போ அந்த ஹெச்சுக்கு கீழே ஏ போட்டுக்கோங்க. ஹெச்சுக்கு கீழே ஏ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏக்கு அப்புறம் டபிள்யூ இருக்குது. ஏலேருந்து ஹோல் ஸ்டெப். ஏலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? B. B sir. ஓகே, பார்த்துடலாம். ஏலேருந்து ஹோல் ஸ்டெப்னா பி. கரெக்ட். ஏ ஷார்ப் போட்டுட்டு பி ஒரு படிக்கட்டு தாண்டுறோம் இல்லையா, அப்போ அந்த டபிள்யூ கீழே பி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பியிலேருந்து அடுத்து டபிள்யூ இருக்குது. டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். பியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? C sharp. C sharp. சி வருமா? பிரக்யா நல்லா யோசிப்பா. நான் சொன்னேன் இல்லையா, ஹோல் ஸ்டெப்னா முதல்ல ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கணும். ஹோல் ஸ்டெப்னா என்ன? ஒரு படிக்கட்டு தாண்டணும். C sharp. பியிலேருந்து பி வந்து 12 இருக்கு இல்லையா, 12லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 2க்கு போயிடும். 1 விட்டுட்டு 2க்கு போயிடும். அப்போது சி ஷார்ப் வரும். ஓகே, ஸோ பியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா சி ஷார்ப். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு டபிள்யூ இருக்குது. சி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா D sharp. டி ஷார்ப். மற்றவங்களுக்கு எல்லாம் டி ஷார்ப் தான் வருதா? D. யாருக்கு டி வருது? சி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் டி வருதா பார்த்துடலாம். சி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் டி விட்டுட்டு டி ஷார்ப் ஹோல் ஸ்டெப்னா ஒரு படிக்கட்டு தாண்டணும், மறந்துடக்கூடாது. உங்களுக்கு நோட்ஸ், அதாவது இந்த நோட்ஸ் வச்சு பார்த்தா குழம்புது அப்படின்னா நீங்கள் நம்பரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் நோட்ஸை பாருங்கள். இப்போ சி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா சி ஷார்ப் கீழே 2 இருக்கா, 2லேருந்து ஹோல் ஸ்டெப், 2லேருந்து ஹோல் ஸ்டெப் 4, அப்போ 4க்கு மேலே என்ன இருக்குது, அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே, ஸோ அந்த 5வது டபிள்யூ கீழே டி ஷார்ப் எழுதிக்கோங்க. இப்போ டி ஷார்ப்க்கு அப்புறம் ஹெச் இருக்குது. டி ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்? ஈயா? ஓகே, எல்லோரும் ஈ தானே சொன்னீங்க, வேறு மாற்றி சொல்லி எனக்கு சில டக்கு டக்குன்னு சொல்கிறனால இ பி டி எல்லா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டும் எனக்கு மைண்டில் காதில் விழுவுது. சரி, ஓகே. அப்போ எல்லோரும் இ தான் சொல்லிங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டி ஷார்ப் வந்து ஹாஃப் ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டெப் இ. அப்போது ஹெச்சுக்கு கீழே இ போட்டுருங்க. இ போட்டிங்கன்னா இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ, பி, சி ஷார்ப், டி ஷார்ப், இ. கீழே ஃபிங்கர் நம்பர் 1 2 3 1 2 3 4 5. இப்போ ஸ்கேல்ல எந்த நோட்ல ஸ்டார்ட் ஆகுதோ அதே நோட்ல தானே எண்ட் ஆகும் சார்? ஆமாம், எந்த நோட்டில் ஸ்டார்ட் பண்ணுமோ அதே நோட்டில் தான் எண்ட் ஆகும். நமக்கு சப்போஸ் எண்ட் ஆகலைன்னா நம்ம ஃபார்மில் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டோன்னா நமக்கு எண்ட் ஆகாது. ஓகே. அதே நேரம் சில நேரத்தில் என்ன பண்ணுவோன்னா, இப்போ ஈலேருந்து ஈல முடிஞ்சிருச்சு அப்படின்றனாலேயே கரெக்டாக இருக்குது. சில நம்ம நடுவில் கூட ஃபார்முலா மிஸ்டேக் பண்ணலாம். இது ஒரு நமக்கு ஒரு க்ளூ, கரெக்டாக முடிச்சிருக்கோன்றப்போ ஈல ஆரம்பித்து ஈல முடிக்கணும். அதே நேரத்தில் நடுவுலையும் நம்ம ஃபார்முலா கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கணும். ஏன்னா சில நேரம் நம்ம என்ன பண்ணோம், மேக்ஸில் வந்து ஆன்சரை பார்த்து வச்சு ஆன்சர் எழுதிடுவோம், நடுவில் ஃபுல்லாக தப்பாக போட்டிருப்போம் ஃபார்முலா வாங்கிட்டிங்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஈல ஆரம்பித்து ஈல முடியணும், அது ஒரு க்ளூ. அதே நேரத்தில் நம்ம எவ்ரி ஹோல் ஸ்டெப் ஆஃப் ஸ்டெப் வரும்பொழுது ஃபார்முலா கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கணும். ரெண்டுமே முக்கியம். ஆனால் இது ஒரு க்ளூ தான். எந்த நோட்டில் ஆரம்பிக்கிறோமோ அந்த நோட்டில் முடிஞ்சிடும். மேஜராக இருந்தாலும் மைனராக இருந்தாலும் வாட் எவர் ஸ்கேல், எந்த நோட்டில் ஆரம்பிக்கிறோமோ அதே நோட்டில் தான் முடியும். ஓகே, இன்னும் ஒன்று மட்டும் பார்த்துட்டு நம்ம மீதி ஹோம்ஒர்க்கில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு எஃப் மேஜர். அதே போல் நோட் எழுதிக்கோங்க, ஃபார்முலா எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 1 minute டைம் தரேன்.
ஸோ அதே போல் இந்த ஹோல் ஸ்டெப் ஆஃப் ஸ்டெப் புரியல அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஒரு ரிவிஷன் கிளாஸ் வைப்போம், சரியா, அடுத்த வாரத்துக்குள்ளே. ஸோ அதனால் யாருக்கெல்லாம் புரியலையோ புரிஞ்சவங்க ஓகே, ஸோ புரியல அப்படின்றப்ப இன்னும் கொஞ்சம் வேண்டுறப்போ நீங்கள் அந்த ரிவிஷன் கிளாஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம், சரியா. அதாவது ஹோல் ஸ்டெப் ஆஃப் ஸ்டெப் புரியல, ஃபார்முலா வந்து தப்பாக வருதுன்றவங்களுக்கு கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ரிவிஷன் ஒரு வைப்போம், சரியா. சரி, ஸோ எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஃப்க்கு அப்புறம் டபிள்யூ இருக்குது. எஃப்ல வந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? G. ஜி. எஃப்ல வந்து ஹோல் ஸ்டெப்னா ஜி பார்த்துடலாம். கரெக்ட். எஃப்ல வந்து ஹோல் ஸ்டெப்னா எஃப் ஷார்ப் போட்டுட்டு ஜிக்கு போகிறோம். அப்போது மொதல் டபிள்யூ கீழே ஜி எழுதிக்கோங்க, மொதல் டபிள்யூ கீழே ஜி எழுதிக்கோங்க. எழுதிட்டிங்களா? ஓகே. அடுத்து ஒரு டபிள்யூ இருக்குது ஹோல் ஸ்டெப். இப்போ ஜியிலேருந்து ஹோல் ஸ்டெப், ஜியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? A. வெரி குட். ஜியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஏ. அப்போது ரெண்டாவது டபிள்யூ கீழே ஏ எழுதிக்கோங்க. ஏக்கு அப்புறம் ஹெச் இருக்குது. ஹெச்னா ஹாஃப் ஸ்டெப். ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் B ஸ்டெப். flat. B flat. A sharp. A sharp. ஏக்கு அப்புறம் ஏ ஷார்ப் வரலாமா? என்ன B வரும்? flat. ஏ ஷார்ப் சொன்னவங்களை கேட்குறேன். பி ஃப்ளாட் வந்து Okay sir. ஓகே ஓகே. சூசன்னா டேஃபர்டு தானே, டேஃபர்டு இல்லை. ஓகே. ஸோ அவங்க டி ஃப்ளாட் பி ஃப்ளாட் சொல்லியிருக்கிறாங்க. 3 பேர் ஏ ஷார்ப் சொன்னீங்க. ஏக்கு அப்புறம் ஏ ஷார்ப் வரலாமா? என்ன வரணும்? ஏக்கு அப்புறம் 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா? 7 நோட்ஸ் வரிசையாக வரணும். அப்போ ஏக்கு அப்புறம் ஏ ஷார்ப்பா இல்லை பி ஃப்ளாட்டா? B flat. பி ஃப்ளாட். வெரி குட். வேறு யார் ஏ ஷார்ப் சொன்னது? புரிஞ்சிச்சா ஏன் ஏ ஷார்ப் வராதுன்னு? ஓகே. ஸோ 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது ஆர்டராக வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது ஆர்டராக வரலங்கிறப்போ நம்ம அப்போ தான் இந்த ரூல் அப்ளை பண்ணி நம்ம கரெக்டாக வர மாதிரி எழுதணும். ஸோ ஏலேருந்து ஹாஃப் ஸ்டெப் பி ஃப்ளாட், அப்போ அந்த ஹெச்சு கீழே பி ஃப்ளாட். இதேனால தான் எஃப் மேஜர் நீங்கள் எங்கே நோட்ஸ் பார்த்தாலும் எந்த இடத்துல பி ஃப்ளாட்டுன்னு தான் இருக்கும், ஏ ஷார்ப்புன்னு இருக்கவே இருக்காது. மறந்து கூட ஏ ஷார்ப்புன்னு நோட்ஸ் பார்க்க முடியாது. இந்த ரூல்ஸ் தெரியாதவங்க வேணால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏ ஷார்ப்னு யூஸ் பண்ணுவாங்களே ஒழிய, ப்ராப்பராக வெஸ்டர்ன் மியூசிக் படித்தவங்க இந்த இடத்துல ஏ ஷார்ப்னு சொல்லவே மாட்டாங்க. எதுவும் கேட்டிங்களா யாரும்? நீங்க B flat போடக்கூடாது, ஃப்ளாட்டே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க சார். ஃப்ளாட்டு போடக்கூடாதுன்னு சொன்னேன். நான் எப்போ சொன்னேன்னு இல்லையே, அப்படி சொல்லியே. அதாவது ஃப்ளாட்டு போடக்கூடாதுன்னு சொல்ல, அப்படி சொன்னேண்ணா? அப்படி இல்லை. ஆக்சுவலி அப்படின்னா இல்ல சார் நீங்க சொல்ல. ஏ ஷார்ப் ஆர் பி ஃப்ளாட் அந்த மாதிரி ஃப்ளாட் எழுதலாம். மேபி நான் வேறு எதுவும் சொல்கிறது மாற்றி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ளாட் எழுதலாம், சரியா? ஸோ ஓகே. ஸோ எனக்கு எங்கே மிஸ் தப்பாக புரிஞ்சிட்டிங்கன்னு தெரிஞ்சாவும் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃப்ளாட் வரலாம், எந்த கீயோ அதுதான். நமக்கு 7 நோட்ஸ் வரிசையாக வரணும் ஆர்டரில். ஸோ அதுதான் நமக்கு ரூல். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் எழுதலாமா சார்? ஷார்ப் எழுதலாம், ஃப்ளாட் எழுதலாம். நமக்கு நோட்ஸ் வரிசையாக வரணும், சரியா? இப்போ ஏக்கு அப்புறம் பி தான் வரணும். அந்த இடத்துல பி ஷார்ப்போ பி ஃப்ளாட்டோ வாட் எவர் ஆனால் அந்த கரெக்டாக வரணும். இப்போ ஏக்கு அப்புறம் ஏ ஷார்ப் ஆர் பி ஃப்ளாட் அந்த கீ தான் வருது. ஏ ஷார்ப் போட முடியாது, பி தான் வரணும். ஸோ அப்போ பி ஃப்ளாட் எழுதுகிறோம். அப்போ ஷார்ப் எழுதலாம், ஃப்ளாட் எழுதலாம், நோட் வரிசையாக வரணும், அதுதான் ரூல். ஓகே. அடுத்து பி ஃப்ளாட்னா இந்த 11. பி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப். பி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? சி. எல்லாருக்கும் சி வருதா? பி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா சி. அதை நம்ம பார்த்துடலாம். கரெக்ட். ஏன்னா பி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 11லேருந்து 12 விட்டுட்டு 1, அப்போ சி. அப்போது அந்த டபிள்யூ கீழே சி எழுதிக்கோங்க. அந்த டபிள்யூ கீழே சி போட்டுக்கோங்க. இப்போ சிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா டி. வெரி குட். எல்லாருமே டி சொல்லியிருக்கிறீங்க. அதே போல் பார்த்துடலாம். எஸ்,
நீங்கள் எல்லோரும் சரியாக சொல்லியிருக்கிறீங்க. சியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா டி தான். அதனால் எல்லாருமே டபிள்யூ கீழே டியை போட்டுக்குவோம். ஸோ அந்த டபிள்யூ கீழே டி. ஓகே, ஸோ அடுத்த ஒரு டபிள்யூ இருக்குது. டியிலேருந்து ஹோல் ஸ்டெப். டியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? ஓகே, ஸோ பார்த்துடலாம். எஸ், டியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா இ தான். டி ஷார்ப் போட்டு இ ஹோல் ஸ்டெப். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது டியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா எஃப் ஷார்ப்பா. தூக்கம் வந்துருச்சு எல்லாத்துக்கும், டைம் தாண்டிடுச்சு அப்படின்னு. நல்லா கவனிங்க. டியிலேருந்து ஹோல் ஸ்டெப். ஹோல் ஸ்டெப்னா ஒரு படியை தாண்டணும். டி எங்கே இருக்குது? 3வது நம்பரில் இருக்குது. 3லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன நம்பர் வரும்? 3லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன நம்பர் வரும்? நம்பர் மட்டும் சொல்லுவோம். 3லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 5 இல்லையா? 4 விட்டுட்டு 5. 5க்கு மேலே என்ன இருக்குது? இ. சே, ஓ இ தான் இங்கே போட்டேட்டானா? ஓகே, ஸோ டியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா இ தான். டி ஷார்ப் போட்டு இ. அடுத்து ஹாஃப் ஸ்டெப். இலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்? இலேருந்து ஹாஃப் ஸ்டெப் என்ன வரும்? ஓகே, பார்த்துடலாம். கரெக்ட், நீங்கள் சொன்னது கரெக்ட். இலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா எஃப். அப்போ அந்த ஹெச்சுக்கு கீழே எஃப் எழுதிக்கோங்க. அப்போது எஃப் மேஜர் எஃப் ஜி ஏ பி ஃப்ளாட் சிடிஇஎஃப். ஸோ எஃப் மேஜருக்கு மட்டும் ஃபிங்கர் நம்பர் நம்ம மாற்றி யூஸ் பண்ணோம். எஃப் மேஜருக்கு மட்டும். ஸோ ஃபிங்கர் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 1 2 3 4 அப்படி எழுதிக்கோங்க. எஃப் மேஜருக்கு மட்டும். மற்ற எல்லா இதுக்குமே 1 2 3 1 2 3 4 5 தான். எஃப் மேஜருக்கு மட்டும் 1 2 3 4 1 2 3 4. ஏன்னா வாசிக்கிறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் இந்த ஃபிங்கர் நம்பர். ஸோ எஃப் மேஜர் ஸ்கேலுடைய நோட்ஸ் எஃப் ஜி ஏ பி ஃப்ளாட் சிடிஇஎஃப். ஓகே, எழுதிக்கோங்க. ஸோ இன்னும் நமக்கு வந்து ஜி மேஜர் ஏ மேஜர் பி மேஜர் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்கில் போட்டுறணும். ஷார்ப் இஸ் டி. எஸ். E double flat is D. எஸ். Yeah, we already know the name of that key. What is the necessity of double sharp and double flat? Yeah, at present we done for C to B major. Still we have to do for C sharp major, D sharp major. The rule I said na 7 notes should come in order. In C sharp major, D sharp major, the 7 notes order will not come. So we will use the double sharp and double flat in sharp scales. Oh, okay. Same rule only. The 7 notes, Oh, if it should come in order. Some places it won't come. For example, D sharp major scale, it won't come. So that as we use the sharp and flat here, we will use double sharp and double flat in sharp scales. That we will see in next class. okay. Yeah. Okay. And what 1 2 3 1 2 3 4 5 is the finger position for right hand. Yeah, right hand. Right hand, left hand also same only. Actually, for 1 left 2 hand, left hand we start with little finger. So 5 4 3 2 1 3 2 1. It will come. What to say that reverse. So we are going to discuss in the next classes, huh? Next class we will discuss about the sharp scale. That double sharp, double flat we will use. Similarly, you please share the finger position for left hand also. Yeah, sure. The PDF I have, I will share in that group. Sure. Sure. Thank you so much, sir. Yeah, I have video also because it's time up. So I will share the video also in our group. There you will see that video exercise, how to play this all major scales exercise. Okay, 1 2 3 1 2 3 4 5. Sir. With the left hand also. Yeah, left hand also. So please do share that videos in the group, sir. Sure, I will share. Thank you, sir. சார் இன்னொரு டவுட். ஹோம்ஒர்க் வந்து எழுதி தானே சார் அனுப்பணும்? ஸோ இந்த கிளாஸுக்கு 2 ஹோம்ஒர்க். ஒன்று வந்து ரைட்டிங் அசைன்மெண்ட் ஜி மேஜர் ஏ மேஜர் பி மேஜர் 3 மேஜர் ஸ்கேலும் நீங்கள் எழுதி பேப்பரில் ஃபோட்டோ எடுத்து யூ ஹேவ் டு டேக் அ ஃபோட்டோ. டோன்ட் ஷேர் இன் த குரூப். நீங்கள் எதுக்கு வந்து என்னோடய பர்சனல் நம்பருக்கு ஷேர் பண்ணணும். ஓகே, ரைட்டிங் அசைன்மெண்ட் ஜி மேஜர் ஏ மேஜர் பி மேஜர்
எழுதி நீங்கள் சி டு பி வரைக்கும் எழுதியிருக்கணும். அதை மட்டும் எழுதி ஃபோட்டோ எடுக்க வேணாம். பட் யூ ஹேவ் டு டேக் சி மேஜர் டு பி மேஜர். நீங்கள் எழுதி யூ ஹேவ் டு டேக் அ ஃபோட்டோ அண்ட் சென்ட் இட் டு மீ பர்சனலி. ஓகே, நான் உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டை அனுப்பும் பொழுது. சரியா? வீடியோ அசைன்மெண்ட் சி மேஜர்லேருந்து பி வரைக்கும் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் நான் வீடியோ எக்ஸசைஸ் அனுப்புவேன். அதை பார்த்து நீங்கள் வாசித்து வீடியோ அசைன்மெண்ட் குரூப்பில் ஷேர் பண்ணணும். ஓகே, ஸோ எவ்ரி வீடியோ அசைன்மெண்ட் யூ ஹேவ் டு ஷேர் இன் த குரூப்பில் தான் ஷேர் பண்ணணும். எல்லா வீடியோ அசைன்மெண்ட்டும் குரூப்பில் தான் நீங்கள் அனுப்பணும். அதே போல் எல்லா ரைட்டிங் அசைன்மெண்ட்டும் எழுதுகிற எல்லா அசைன்மெண்ட்டும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து எனக்கு பர்சனலாக அனுப்பணும். ஓகேவா? ஸோ எப்போதும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? சார் வீடியோ அசைன்மெண்ட்னா என்னது சார்? வீடியோ அசைன்மெண்ட்னா இப்போ அமிச்சிங்க இல்லையா, இப்போ போன கிளாஸுக்கெல்லாம் வாசிச்சு வீடியோ எடுத்து அமிச்சிங்க தான் ப்ராக்டிக்கல். ஸோ நீங்கள் என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ லாஸ்ட் கிளாஸ் அனுப்புனீங்கல்ல, ஷார்ப் வாசிச்சு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டிங்கல்ல? ஆமாம் சார். அதுதான் வீடியோ எக்ஸசைஸ். அது சும்மா மென்ஷன் பண்ணுறது. எழுதி ஃபோட்டோ எடுக்கிறது ரைட்டிங். சொல்லுங்க, புரியல. சி ஸ்கேலுக்கு மட்டும் வீடியோ எடுத்து அனுப்பணுமா? சில இப்ப பி வரைக்கும் சி மேஜர் ஸ்கேல், டி மேஜர் ஸ்கேல், பி வரைக்கும் 7 மேஜர் ஸ்கேல். ஓகே சார் டவுட் கிளியர்ட். ஆக்சுவலாக ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் போத் தான் நீங்கள் வாசிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் யூஸ்வல். பட் எனக்கு அனுப்புறது வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் அனுப்புங்க. போத் ஹேண்ட் நீங்கள் வாசிங்க, அனுப்ப வேண்டாம். சார் ரைட்டிங் அசைன்மெண்ட் சொல்லுங்க சார். ரைட்டிங் அசைன்மெண்ட்டு இப்போ நம்ம எஃப் வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா, எஃப் மேஜர் வரைக்கும் பார்த்துருக்குறோம். அதையுமே நோட் எழுதிட்டு ஜி மேஜர், ஏ மேஜர், பி மேஜர் அதை நம்ம இன்னும் பார்க்கல. நீங்கள் அதை சேர்த்து எழுதி சி மேஜர்லேருந்து பி மேஜர் வரைக்கும் ஒரு பேஜில் எழுதி 7 மேஜர் ஸ்கேல் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பும். எனக்கு பர்சனலாக அனுப்பிடுங்க. So minor scale the formula minor different formula, yeah, different formula that we'll see என்ன சொல்றது, not in next class. Next class we will see the sharp major. After that next one we will see the minor formula and minor scale. Okay brother, okay sir, thank you. Okay, so the formula you have to keep in mind, the rule you have to keep in mind. Formula and rule. With that நம்ம வந்து அசைன்மென்ட் பார்த்து வாசிக்கலாம்ல பிரதர்? பார்த்து வாசிக்கலாம், நோ ப்ராப்ளம், பார்த்து வாசிக்கலாம். ஓகே பிரதர். ஓகே, பட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதான் நீங்கள் எந்த அளவுக்கு தரவாக இருக்கணும்னா பிகினிங்கில் பார்த்து வாசிங்க. பட் டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு நல்லா மெமரைஸ் ஆகிருக்கணும் கீ. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் மேஜர் வாசிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிஸ்டேக் இல்லாமல் பார்க்காம வாசிக்கணும் ஒன்று. அதே போல் நோட்ஸ் சொல்ல தெரியணும். இப்போ எஃப் மேஜர் நோட் சொல்லுங்கள் அப்படின்னா எஃப், ஜி, ஏ, பி ஃப்ளாட், சி, டி, இ, எஃப். டி மேஜர் சொல்லுங்கள் டிஇ, எஃப் ஷார்ப், ஜி, ஏ, பி, சி ஷார்ப் அப்படி. ஸோ அந்த மாதிரி தரவாக இருக்கணும். இது நமக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நமக்கு சாங்குக்கு கார்ட்ஸ் வாசிக்கணும் இல்லையா, கார்டு அப்ளை பண்ணுறது, இம்ப்ரூவைஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே எது யூஸ்னா ஸ்கேல்ஸ் தான். ஸோ நம்ம ஸ்கேல்ஸ் தரவாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதத்துலேயும் we can be a better musician. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாருக்காவது புரியல அப்படின்னா நம்ம ரிவிஷன் கிளாஸ் வைப்போம். நீங்கள் குரூப்பில் சொல்லுங்கள், எனக்கு இந்த இடம் புரியல, இல்லை ஹாஃப் ஸ்டெப் ஹோல் ஸ்டெப் புரியல, எனக்கு ஃபார்முலா கரெக்டாக வரல அப்படின்னீங்கன்னா நம்ம ரிவிஷன் கிளாஸில் அவங்களுக்கு மட்டும் ஸ்லோ லேர்னர்ஸுக்கு பிகினர்ஸுக்கு தனியாக ஒன்று வச்சுக்கோம். நீங்கள் வந்து சொல்லுங்கள், குரூப்பில் நான் கேட்குறேன், அதுக்கு சொல்லுங்கள். வீடியோ எக்ஸசைஸ் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், பிடிஎஃப் அண்ட் எவ்ரிதிங் ஐ வில் ஷேர் இந்த குரூப். ஓகே, மனதில் வேணால் அசைன்மெண்ட் சென்ட் பண்ணுறவங்க தேர்ஸ்டே மத்தியானத்துக்கு மேலே அனுப்ப வேண்டாம். அதே போல் டுமாரோ ஆல்சோ மத்தியானத்து வரைக்கும் அசைன்மெண்ட்ஸ் போடாதீங்க. We will reserve this time for class announcement and for assignment. For everything we will reserve this time to share this. சரியா? ஸோ நாளைக்கு அசைன்மெண்ட்ஸ் போடணும்னா நாளைக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் போடலாம். சரியா? ஓகே, ஸோ எனக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு அப்புறமே டவுட்ஸ் வந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் குரூப்பில் கேட்கலாம், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். சரியா? சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலாம், நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இந்த காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள, எல்லாரும் அதை புரிந்து நல்லா வாசித்து தேர்ந்தவர்களாக இருக்க உம்முடைய நாம் மகிமைக்காக அது எல்லாவற்றையும் பயன்படுத்த கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, நமக்கு இப்போ நாங்கள் நித்திரை கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே தகப்பனே நல்ல ஒரு நித்திரை எங்களை தரும்படி ஜெபிக்கிறோம்.
தரிசனங்களையும் சொப்பனங்களையும் வாலிபர்கள் காண்பார்கள் வாசிக்கிறோம். எங்களை நீங்கள் காண்பீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.